ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்க அட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பண்ணி எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோன்னே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டுங்க. ஓகே, ஸோ அப்போ தான் அட்லீஸ்ட் ஒன்று 2 மினிட்க்கு இந்த வீடியோ போய் சஸ்டன் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப்பு வீடியோ எடிட் பண்ண எல்லாருக்கிட்ட கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய குவாலிட்டியை மட்டும் இந்த ரெமினி ஆப்பிள் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கும். ஓகே, ஸோ தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரோஷர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிமூவ் பேஜ்னு ஒரு வெப்சைட் எடுத்தால் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஷோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே அப்லோட் இமேஜர் பாருங்கள், அதை இங்கே கிளிக் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டிய நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுவே பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே டவுன் இருக்கா கொடுத்து நீங்கள் டேட்டா நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம பேக் போய்ட்டு இப்போ நாம் அட்மிஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இன்ஃபார்ம் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பல நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டை வந்து பண்ண சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடிஸ்ட்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வால் ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே சைடில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இன்புட் ஃபாண்ட் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைல்குள்ளே போகும். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபாண்டு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மிஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மிஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்கள் ஐட்மிஷனில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இதை நாம் பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எது பண்ணி அந்த பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு தரப்ஸில் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வரீங்களா. கரெக்டாக அந்த க்ரீன் கலர் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு கீழே ஒரு கிரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி எஃபெக்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த கிரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு மேல் டெல்ட் ஆப்ஷன் இருக்கா கொடுத்து நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து பண்ண லைட்டாக நம்ம எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பிக்கை செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷனும் எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சேச்சுரேஷன் -100 வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இது 100 இருக்கிறது ஒரு 20 இல்லை 30க்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண ஒரு 30 கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த ஃபிட்டு உங்களுக்கு கிடச்சிச்சா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டேனாக்கா ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ தான் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ கட்டை வந்து பார்த்தீங்கன்னா 6.25 புக் மார்க்கெட் வந்துட்டு கீழே புஷம் கூட்டு மீட்டை கூட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த ஃபுல் இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பல்சரி இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு தரப்ஸில் போயிட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக் வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த 2க்கும் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ண சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பிக்கு வந்து பண்ண சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெஷன் வேப் இருக்குது அது நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் கீழே மிரர் ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் பண்ணாக்க ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து பண்ண லைட் இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ உங்களுடைய பிக்கில் வந்து பண்ண அந்த கலர் வந்து பண்ண கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான்.
இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அதே பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பேக்கு லிக்ஸ் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கலஃபிறது இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு சைல் ஸ்டார் ஐக்கன் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதே பிக்கை பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு மேலே புஷ்ஷையும் கொட்டினா ஜஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் உங்களுடைய பிக்கில் வந்து பண்ண பேக்ரவுண்டு சரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து பண்ண தனியாக ஒரு 2 பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படின்னு சொன்னோமா? ஸோ குயிக்காக பார்த்துல வாங்க. கரெக்டாக அந்த புக்கு ஒரு கண்டி கீழே புஷம் விட்டு மீட்டை கொட்டு ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பரிஷன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு தரப்ஸில் போயிட்டு லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பேக் லிக்ஸு கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது சாங் எண்ட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே அந்த பேக்ரவுண்ட் பிக் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போய்ட்டு எஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃப்ட்டு நீங்கள் அப்படி காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து பல பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சாரி இப்போ நம்ம பேக்ரவுண்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனலி அந்த 3D லுக்கு கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்க நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க டேட்டா ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கெஸ். இந்த வீடியோவில் இந்த டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.